ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாசிப்பயிரை வச்சு ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இதை 4-5 மணி நேரம் தண்ணியில் அலசி ஊற போட்டு இதை ஒரு 2-5 நிமிட்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்னா நல்லா வேக போட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் வாட்ரு ஊற்றி தானே நம்ம காயப்போம். அதில் மீதி வாட்டரை நான் கிண்ணத்தால் வச்சு எடுத்துட்டேன். இந்த வாட்டரை இன்னும் கொஞ்சம் வாட்ரு இருக்கும், அது நம்ம வடிகட்டிக்கணும். இது வச்சு இந்த மாதிரி வாட்டரை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக அந்த அழுக்கு நீர் எல்லாம் வரும். அந்த வாட்டரில் பாசிப்பயிர் கலந்தாலும் ஒன்றும் இல்லை, அதை நம்ம வடிகட்டிக்கலாம். என்னால் முடிஞ்சளவு வாட்டர் எடுத்துட்டேன். நான் அதில் உப்பே போடலை, ஏன்னா அந்த அழுக்கு நீரை நம்ம வெளியேற்றுறதுனா நான் இதில் உப்பு போடலை. ஏன்னா அந்த தண்ணியிலேயே உப்பு எல்லாமே கரைஞ்சிரும், அதனால நம்ம உப்பு போடாதீங்க. இப்போ மிச்ச தனியாக என்ன பண்ணுறது, இதுவும் ஒரு சேர்ந்துருந்தால் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகுமே அப்படின்னு நினச்சிப்பீங்க. அது ஒன்றும் ஆகாது. நம்ம உப்பு போட்டு அதை நம்ம கிண்ணோன்னே என்ன ஆகும்னா அது தண்ணியெல்லாம் ஈர்த்துரும். அதனால் நம்ம உப்பு முக்கியமாக கல்லுப்பு சேர்த்துக்கணும். பத்தலைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அழகாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் 3 வெல்லத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது ரொம்பவே டேஸ்ட்டான பொருள் தான். அது என்ன பொருள் தானே பார்க்குறீங்க, நம்மளோட தேங்காய் பூ. இந்த தேங்காய் பூவை சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ சேர்த்துடலாம், கிளறிக்கலாம். இதை கொண்டு சர்வ் பண்ணி என் சிஸ்டர்கிட்ட கொடுக்கலாம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரி வாங்க, மழையை ரசிச்சிட்ருக்காங்க நம்ம தங்கச்சி, நம்மள்கிட்ட கொண்டா கொடுப்போம். ரஞ்சனா எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு சொல்லு. நிஜமாக சூப்பராக இருக்குது.